நான் இவ்வளவு பெரிய செல்வந்தன், உலகத்தில் இவ்வளவு செல்வங்களுடன் அதிகாரத்துடன் ஆதிக்கத்துடன் வாழ்ந்தேன். அந்த செல்வம் அல்லாஹ்விடத்தில் மறுமையில் எந்த விதமான பயனையும் கொடுக்காது. அதை போன்று மனிதர்களுடைய செல்வாக்கை வைத்திருந்தவர்கள், பெரும் குடும்பம், பெரும் மரியாதை, அந்த குடும்பத்தை கொண்டும் அவர் கியாமத்தில் தப்பிக்க முடியாது. ஒரு ஆளிலே அல்லாஹ்வுடைய தெளிவாகவே சொல்லுகிறான், யௌமலா யன்ஃபஉ மாலும் வலா பனூன். யாருடைய செல்வமோ, யாருடைய பிள்ளைகளோ, யாருடைய பண சக்தியோ, யாருடைய ஆழ்பலமோ அந்த கியாமத்துடைய நாளையில் பயனளிக்க மாட்டாது. இல்லாமன் அல்லாஹ் பிகல்பின் சலீம். யார் அல்லாஹ்விடத்தில் சாந்தமான, எந்த விதமான குறைபாடும் இல்லாத ஈமானுள்ள உள்ளத்துடன் வருகிறாரோ அவரை தவிர, ஈமானுள்ள உள்ளத்துடன் வருவதற்கு மட்டும்தான் நாளை மஹ்ஷருடைய அந்த திடுக்கத்தில் தப்ப முடியும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறார்.